அதான் இப்ப துணை செயலர் சொன்னார்ல, இலக்கு இல்லை சார், 100 தாண்டி தான் போயிட்டு இருக்கு. மொத்த தேவைப்படுற இடத்துல கண்டிப்பா நம்ம வந்து தண்ணி பண்ண வைப்போம். இல்ல, மக்கள் தேவைப்படுறது. வெயில் தாக்கம் வந்து ஒரு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. அதை நோட்டு வந்து கேப்பும் தொடையும் முதற்கட்டமாக கொடுத்துருக்கோம். இதுமாதிரி டெய்லியும் வந்து எந்தெந்த இடத்துல மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கோ பாதிக்கப்படுறோம்னா அந்த இடத்துல தொடையும் கேப்பும். ரொம்ப சூப்பரா இருக்கு சார் தலை படம், போய் பாருங்க, கண்டிப்பா பார்க்கணும். சூப்பரா நடிச்சிருக்காரு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தலை ஃபேன்ஸும் தலைக்கும். சரி, இன்னைக்குமே ஆதரவு இருக்கு சார். இது தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரசிகரை தாண்டி எல்லாருக்கும் மாற்றம் தேவைப்படுது. அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டு அழிவை நோக்கி போகுது. அதனால ரசிகரை தாண்டி எல்லாருமே ஒன்று சேர்ந்து தளபதியை உட்கார வைக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் கொண்டு வரும். வடசென்னை வடக்கு தெற்கு மாவட்டம் சார்பாக 49வது வட்டத்தில் இங்கே நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நீர்மோர் பந்தல் திறப்பதற்கு உறுதுணையாக இருந்த எங்களுடைய ராயபுரம் பகுதி வினோத் அவர்களுக்கு எங்களுடைய வடசென்னை மாவட்டம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் 49வது வட்ட பிரதீப் அவர்களும் மற்றும் அவருடன் துணை புரிந்த அனைத்து கழக தோழர்களுக்கும் எங்களுடைய வடசென்னை சார்பாக பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தளபதியுடைய பேர்ல நாங்கள் நிறைய நற்பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றோம். நிறைய பேர் கேட்கிறாங்க, என்னங்க எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் எல்லாம் பண்றீங்களான்னு கேட்கிறாங்க. இந்த பகுதி மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அவங்க இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, கடந்த 30 வருடங்களுக்கு மேலாகவே தளபதியோடைய பெயரில் நற்பணி மன்றமாக இருக்கும்போதும் சரி, நற்பணி இயக்கமாக இருக்கும்போதும் சரி, அடுத்ததாக தளபதியோருடைய மக்கள் இயக்கமாக இருக்கும்போதும் சரி, இன்று தமிழக வெற்றி கழகமாக உருவெடுத்து நின்ற பொழுதும் மக்களுடன் துணை நிற்கும் தமிழக வெற்றி கழகம் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. அதனால இந்த கேள்வி வந்து பொதுமக்கள் கண்டிப்பா கேட்க மாட்டாங்க, என்ன புதுசா பண்றீங்க என்று. ஏன்னா நாங்க தொடர்ந்து ஒரு வருடமும் நீர்மோர் பந்தல் நாங்கள் ஓபன் பண்ணிடுவோம். தளபதி நீர்மோர் பந்தல் மட்டும் ஓபன் பண்றது இல்லாமல் அவங்களுக்கு குளிர்ச்சியான தர்பூசணி, ரோஸ் மில்க், பாதாம் மில்க், மோர் இதெல்லாம் நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம். எங்களுடைய ராயபுரம் 49 ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை பண்ணியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அனைத்து பெருமக்களுக்குமே கொடையும் வழங்கியிருக்காங்க, கேப் வழங்கியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களுக்கு எங்களுடைய வடசென்னை சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளும் தெரிவிக்கிறோம். இதே போல் தொடர்ந்து எங்களுடைய இலக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 தண்ணீர் பந்தலை ஓபன் பண்றோம் நாங்கள் இலக்கு வச்சு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். போன மாசமே நாங்க சொன்னோம், போன வாரத்துல ஒரு 75 கிராஸ் பண்ணிடும் சொல்லிட்டு. ஆனா கண்டிப்பாக 100 தண்ணீர் பந்தல் எங்களுடைய ராயபுரம் பகுதியிலே அமைப்போம் என்பதை நாங்கள் இந்த டைம் உறுதி கூறி பிறகு நன்றி, வணக்கம்.
சம்மர் ஆரம்பிச்சு 5,000 வரை கிடையாது. அதான் இப்போ துணை செயலர் சொன்னார்ல, இலக்கு இல்லை சார், 100 தாண்டி தான் போயிட்டு இருக்கு. மக்கள் தேவைப்படுற இடத்துல கண்டிப்பாக நம்ம வந்து தண்ணி கொண்டு வைப்போம். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு புதுமை நடக்குது. தண்ணிக்கான இன்னைக்கு பார்த்தா தலைக்கு தொட்டி வச்சிருக்கேன், அப்புறம் பார்த்தா உடம்பு வச்சிருக்கேன். மக்கள் வெயில் வரும், ஆயிரம் வரும். இல்லை, மக்கள் தேவைப்படுறது வெயில் தாக்கம் வந்து ஒரு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. அதை நோட்டு வந்து கேப்பும் தொடைகளும் முதற்கட்டமாக கொடுத்துருக்கோம். இதுமாதிரி டெய்லியும் வந்து எந்தெந்த இடத்துல மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கோ பாதிக்கப்படுறோம்னா அந்த இடத்துல தொடையும் கேப்பும். வந்து பார்த்தீங்கன்னா தலை படம் ரிலீஸ் ஆச்சு. அது வந்து படம் ஒரு புரட்சி அப்படின்னு பார்த்தா அந்த ரசிகர்கள் எல்லாம் ஒரு புரட்சி பண்ணாங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து மாற்றம் தேவை அப்படின்றதுனால தளபதிக்காக குரல் கொடுப்போம். தளபதிக்கு தான் வாக்களிப்புன்னு உறுதி சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது சார். தலை படம் போய் பாருங்கள், கண்டிப்பாக பார்க்கணும். சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தலை ஃபேன்ஸும் தலைக்கும். ஆதரவு உங்களுக்கு எந்த அளவுக்கு? சரி, என்றைக்குமே ஆதரவு இருக்குது சார். இது தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரசிகரை தாண்டி எல்லாருக்கும் மாற்றம் தேவைப்படுது. அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டு அழிவை நோக்கி போகுது. அதனால ரசிகரை தாண்டி எல்லாருமே ஒன்று சேர்ந்து தளபதியை உட்கார வைக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் கொண்டு வரும். அனைத்து பொதுமக்களுக்கும் நாங்க பாத்தீங்கன்னா இங்க 2 தண்ணீர் பந்தல் ஓபன் பண்ணியிருக்கோம். இந்த பகுதியில் இருக்க மக்கள் வந்து நீங்க எந்த டைம்ல வந்து பார்த்தாலும் கண்டிப்பா தண்ணி இருக்கும். நாங்க வந்து இதுக்கு ஒரு குழு போட்டுருக்கோம். எங்கெங்க தண்ணி இல்லையோ உடனே ஒரு நாளைக்கு அது 10 கேன இருந்தா கூட பரவாயில்ல, நம்மளுடைய கழக தோழர்கள் வந்து அதை பார்த்துட்டு மாத்திக்கிட்டே இருக்காங்க. நீங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய தேவை பூர்த்தி எதிர்பார்த்துக்கிறாங்க வந்து நான் கண்டிப்பா இந்த டைம்ல பதிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னா எங்க வட்டத்தை வேறு பகுதி தலைவர் இருக்காங்க, நீங்க அவங்க தாராளமா சொல்லலாம். அடுத்ததா வந்து நாங்க இன்னொரு பிளான் வச்சிருக்கோம். அதை நாங்க அடுத்த வாரம் தண்ணீர் பந்தல் ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்லுவேன். நன்றி. நம்மளுடைய மாவட்ட பொருளாளர் எஸ் நவீன் அவர்களுக்கு காலை அறிவித்து மாலை செய்கிறார். நம்முடைய ரத்னமன்னன் அவர்கள் ராயபுரம் ஜெகன் அவர்களுக்கு 40 அவர்கள் காலை அறிவித்தார்கள்.